நாம இப்படி இருக்கிறதுக்கு அவதான காரணம். அதான் மொத்தம் அவளை முடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு நினைச்சேன். அதுக்கு தான் பக்காவா பிளான் பண்ணி அதுக்கான ஏற்பாடு பண்ணேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த சிவந்தி வந்து காப்பாத்திட்டாமா. ஐயோ கௌதம், என்னடா சொல்ற? டேய், வீட்டுக்குள்ள பவித்ரா இருக்காடா, அவ காதல விழுந்துற போது பொறுமையா பேசு. அவளை கொல்றதுக்கு அப்படி என்னதாண்டா பிளான் பண்ண? அதனாலதான் அவன் மிஸ் ஆயிட்டா. இதாமா நடந்துச்சு. லாரி அடிச்சு ஒரேடியா போக வேண்டியவ துளைச்சுக்கிட்டா. அந்த டென்ஷன் தான் இப்ப எனக்கு. ஏன்டா இப்படி நீ திரும்பவும் கொலை பண்ற அளவுக்கு போன? மா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணதானே. இல்ல எத்தனை நாளைக்கு தான் இந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுறது? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த சிந்து தானே. அதான் அவளை அப்படியே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஐயோ டேய், நீ இப்ப கொன்னா சரியா இருக்காது கௌதம். நாம முதல்ல செய்ய வேண்டியது உங்க அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி நாம அந்த வீட்டுக்குள்ள போயிடணும். அதுக்கப்புறம் தான் அந்த சிந்துவை பத்தி யோசிக்கணும். இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாத்தியா? தெரிஞ்சாதானே. அப்படியே அப்பாவுக்கு சந்தேகம் வந்து மோத வந்த லாரி எதுன்னு பார்த்து அந்த டிரைவரை புடிச்சு விசாரிச்சாலும் அவன் என்ன காட்டி கொடுக்காத மாதிரிதான் நான் பேசி சரி பண்ணி வச்சிருக்கேன். டேய், என்னடா பேசுற நீ? ஏற்கனவே வளகாப்பு ஃபங்க்ஷன்ல உன்னை அந்த சிந்துவோட கால்ல விழ வச்சு அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சந்தேகம் வராத மாதிரி அவளை கொன்னுடலான்னு பிளான் பண்ணோம். அந்த செவந்தி வீடியோ எடுத்து உங்க அப்பா கிட்ட காட்டினதுனாலதான் இப்ப நாம இங்க வந்து படாத பாடு பட்டுட்டு இருக்கோம். சிந்து தடிக்கு விழுந்து அவளுக்கு ஏதாவது ஆனா கூட நாம தான் அது காரணம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்படி சூழ்நிலை நமக்கு எதிரா இருக்கும்போது நீ என்னடான்னா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற?